தனித்துவமிக்க இலங்கை தமிழ் சினிமா துறை கலைஞர்களில் பிரதீபன் ரவீந்திரன் முக்கிய இடத்தை வகிக்கிறார். அவரின் படைப்புகளான செட் ஆஃப் தி ஐலண்ட், மேங்கோ ட்ரீ இன் த ஃப்ரண்ட் யார்ட் ஆகியன சர்வதேச மட்டத்தில் வரவேற்பை பெற்றவைகள். யுத்த காலப்பகுதியில் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் சினிமாவை கையாண்ட பிரதீபன் தற்போது நாட்டை விட்டு வெளியேறி வசித்து வருகிறார். தனித்துவமிக்க இலங்கை தமிழ் சினிமா தொடர்பாக விகால்ப இணையதளத்துக்கு பிரதீபன் தனது கருத்தை இவ்வாறு பகிர்ந்தளிக்கிறார். இலங்கையில தமிழ் சினிமா குறித்துள்ள எதிர்பார்ப்பு, அந்த அக்கறை எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அது சம்பந்தமா இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இலங்கை தமிழ் சினிமாவில் இருக்கிற பிரச்சனைகள் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நேற்றுக்கு வந்தது இல்லைன்னா எங்கள்கிட்ட பல தலைமுறையாக அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இருந்திருக்குது. ஆனால் அது ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு 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 தெளிவான ஒரு பாதையை நாங்கள் கண்டடையக்கூடிய மாதிரியான ஒரு 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 பயணத்தை நாங்கள் தொடங்க முடியாமையே போயிருக்குது. அதுக்கு காரணம்னு நான் முதல்ல நினைக்கிறது இந்திய தமிழ் சினிமா எங்கள்ட சமூகத்துக்குள்ள அது ஆழமா ஊடுருவி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எங்களுடைய கலாச்சாரத்திலையும் எங்கள்ட சமூக செயற்பாடுகளுக்குள்ளேயும் அது ஊடுருவி இருக்குது. அப்போ அதால் எங்களுடைய சமூகம் எப்பயும் அதுதான் அவங்களுடைய சினிமாவா இருக்குது. அந்த நிலை இருக்கிறதுனால எங்களுடைய இந்த இலங்கை தமிழ் சினிமா முயற்சிகளை செய்த ஆக்களும் ஏதோ ஒரு வகையில இந்திய தமிழ் சினிமாவுண்ட அந்த அந்த அதனுடைய கலாச்சாரத்துக்கு அதனுடைய கலாச்சாரத்தால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இல்லை அதை அவங்க ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இந்திய தமிழ் சினிமாவை எடுத்தீங்கன்னா அதன் வியாபாரம் இல்லை, அதனுடைய ஒரு ப்ரொடக்ஷனுக்கான அதுக்கு இருக்கிற ஸ்பேஸ் இதெல்லாம் உடனடியாக இலங்கையிலிருந்து உருவாக்கிட முடியாது. ஏனெண்டா இலங்கை இந்த வட்டம் மிக குறைவு, சின்னது. அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து நாங்கள் ஒரு தமிழ் சினிமாவை யோசிக்காம நாங்கள் அதே சினிமாவை அப்படியே பிரதியீடு செய்ய யோசிச்சதுனால கடைசியில் பிரதியீடு செய்யலாம் போயிருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அந்த குவாலிட்டி வேறையா இருக்கும், இந்த குவாலிட்டி வேறையா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியான முயற்சிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, இல்லை கவனிக்கப்படாமல் போயிருக்குது. இல்லை எங்கள்கிட்ட சரியான ஒரு 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 டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை கொண்டு வர இல்லாமையும், மற்றது இலங்கையில மிஞ்சி போனால் எத்தனை பிரிண்ட் போடலும் கூடனது ஒரு 5-10 பிரிண்ட் மேக்சிமம் போட்டாலும் போடுவோமோ தெரியல. ஆனால் அங்கே ஒரு 120-150 இப்படி கூடிக்கொண்டே போகுது. அப்போ அதால தான் அவங்கள்ட ஸ்கேல் சரியான பெருசு. அதோட அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, சினிமா கல்ச்சர்ன்னு உண்டு. அவங்க ஆரம்பத்திலிருந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எந்த வகையிலையும் ஒரு ஆரோக்கியமானது இல்லை. தமிழ் பேசும் மக்களுடைய வாழ்க்கை யுத்தத்தோட பிணைஞ்சது. அதோட எங்களுடைய அனுபவம் என்றது எங்களுடைய கலாச்சாரம், சமூகவியல் எல்லாமே அவங்களிருந்து மாறுபட்ட ஒன்று. அப்போ எங்கட நாங்கள் சினிமா அடுக்கைக்குள்ள அதை காப்பி பேஸ்ட் பண்ணுற தேவை எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனெண்டா நாங்கள் பேச வேண்டிய விஷயங்களும் நாங்கள் உருவாக்க தேவையான சினிமாவும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க வேணும். நாங்கள் பேச வேண்டிய விஷயம் வேற. அது எங்களுக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சினிமாவில் பேச வேண்டிய விஷயங்கள் ஒரு பாட்டு, டான்ஸ், ஒரு லவ், அதுக்குள்ள ஒரு கதை, அந்த கதைக்குள்ள எப்படி ஒரு அவங்க சொல்லுவாங்க என்ன மசாலா படம், இல்லை ஒரு சாம்பார் மாதிரி எல்லாம் கத்தரிக்காய் வெண்டிக்காய் எல்லாம் வெட்டி போட்டு ஒரு சாம்பார் காய்ச்சிட்டு சாப்பிட்ற ஒரு தன்மை தான் தமிழ் ஒரு ஃபார்முலா தான் தமிழ் சினிமா ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டு எங்கண்ட அனுபவங்களையும் எங்கண்ட சமூகவியலுக்குள்ள இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸோட ஒரு சினிமாவை தரையிலாதுன்னு நான் நம்புறேன். அது எங்களுக்கு தேவையும் இல்லை, அதுக்கான முயற்சி செய்ய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இலங்கையில தனித்துவம் மிக்க ஒரு தமிழ் சினிமா உருவாவதற்கு யுத்தம் ஒரு தடையா இருக்குன்னு சொல்லி பலர் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யுத்தமும் ஒரு தடை தான். அது யுத்தம் என்றதுனால யுத்தத்தினால எங்கண்ட சமூகங்களுக்குள்ள ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள், அது கருத்தியல் ரீதியாகவும் ஏற்பட்ட பல மாற்றங்கள்
எங்கண்ட சினிமா உருவாக்கத்தையும் பலவிதமா வந்து தடை பண்ணி இருக்குது. குறிப்பா வந்து சொல்றேன்டா வந்து தணிக்க முறை, அதாவது வந்து கருத்தியல் ரீதியான தணிக்க வந்து ஒன்று இருக்குது. அதாவது வந்து நீங்க வந்து இப்படி படம் எடுத்தீங்கன்னா சமூகம் வந்து உங்களை வந்து ஒதுக்கிடும், உங்களை வந்து நீங்க வந்து சினிமாவை அந்த மக்கள் மத்தியில கொண்டு போக முடியாத அளவுக்கு தடை பண்றது இருக்குதானே. அந்த அந்த தன்மையை சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு குறுந்தமிழ் தேசிய எண்ணங்களை வந்து நீங்க வந்து கேள்விக்குட்படுத்தி ஒரு சினிமாவை கொண்டு வந்தீங்கன்னா அந்த சினிமாவை வந்து ஒரு மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு மறைமுகமாகவும் நேராகவும் வந்து தடை விதிக்கிறது. அந்த தடையில எப்படி உடைச்சு கொண்டு போயிடாம உங்களை வந்து தனிமைப்படுத்துறது. இது ஒரு வகை தணிக்க. இது மாதிரியான பல வகையான தணிக்க வந்து ஒரு இலங்கை தமிழ் சினிமா முயற்சிக்கு வந்து இருக்குது. அது அரசாங்க பக்கத்தால இருக்குது பலவிதமான தணிக்கை முறை. இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு ஆள் இல்ல மட்டக்களப்புல இருக்கிற ஒரு ஆள் வந்து சினிமாவை எடுக்கணுமெண்டா அந்த 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 சினிமா வந்து ஒரு யுத்த காலத்தையோ இல்ல ஒரு அரசியல் விமர்சனத்தோட வந்து அந்த படத்தை எடுக்க வேண்டிய தேவை இருந்ததுண்டா அதை வந்து ஒரு தணிக்கைக்குட்படுத்தாமல் சுதந்திரமா வந்து உருவாக்க முடியுமா என்ற கேள்வி வருது. உருவாக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. ஏனென்றா அங்கே இருக்கிற நடைமுறைகள், உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு ஷூட்டை வந்து ஒரு இடத்துல செய்யணுமெண்டா நீங்க பெர்மிஷன் கேட்கணும். டிஃபென்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமெண்டா வந்து நீங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் கொடுக்குறதுன்றது ஒரு வகை தணிக்கை முறை. நீங்க வந்து டிஃபென்ஸ்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை வந்து காட்டணுமெண்டு சொல்லுறது வந்து அது ஒரு மிக மோசமான தணிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். யுத்தம் நடக்கும்போது தமிழ் சினிமா வெளிவரது ஆகவே குறைவா இருந்துச்சு. யுத்தம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பயும் அதே ஒரு நிலை தான் காணப்படுது. இதுக்கான என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்க வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா வடக்கு கிழக்குல என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்கு? இப்ப யுத்தம் முடிஞ்சன்னு சொல்லி வந்து எல்லாம் ஒரு சுமூக நிலைக்கு வந்துட்டா இல்லையே. மோசமான ஒரு ஒரு இராணுவ பார்வைக்குட்பட்டு தானே வந்து வடக்கு கிழக்கு இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு சுதந்திரமான சினிமா முயற்சியை வந்து எப்படி ஆக்கள் வந்து நம்பி இறங்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும். இன்னும் வாழ்க்கை ஒரு சுமூகமான டெய்லி லைஃபே வந்து நார்மல் ஆகாத சூழல் இருக்கக்குள்ள சினிமா முயற்சியை பத்தி நாங்க வந்து ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றா அது முதல் வந்து சுமூகமான ஒரு வாழ்க்கை முறை வரணும். அதுக்கு பிறகுதான் சினிமா முயற்சிகள் வரக்கூடும். இந்த பிரசான வித்தானகி அசோகாந்தகமாய் சிங்கள இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில இப்ப கையில் எடுத்திருக்காங்க. இந்த சிங்கள கலைஞர்கள் தமிழ் சினிமா வளர்ச்சி தொடர்பாக அக்கறை செலுத்துறதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? என்ன இந்த பார்வை கூட? எனக்கு அப்படியான முயற்சிகள் எனக்கு சந்தோஷமா இருக்குது. காரணம் அப்படியான முயற்சிகள் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு அதாவது இலங்கை தமிழ் சினிமா உலக காலம் வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்த பிரச்சனைகளை வந்து போக்கி ஒரு புதிய ஒரு பாதையை வந்து திறந்து விடுறதுக்கான முதற்கட்டமா இந்த படங்கள் இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் குறிப்பா இந்த 2 இயக்குனர்களும் ஒரு சிங்கள சினிமாக்குள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸோட சினிமாக்களை உருவாக்கி அதை வந்து மக்கள் மத்தியில ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு போன இயக்குனர்கள் என்ற அடிப்படையில அதே அவங்களோட வேலை திட்டத்தை வந்து தமிழ் சினிமாக்குள்ளேயும் செய்தாங்களா இருந்தால் அதை தொடர்ந்து நாங்களும் அவங்களோட பாதச்சுவடுகளை வந்து பின்தொடர முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளும் எவ்வளவு சரியான விஷயங்களும் வந்து அவங்ககிட்ட வந்து சேரும்ன்றது எனக்கு தெரியல. ஆனா அது சரியா திறந்தால் அந்த பாதையை திறந்தால் எனக்கு சந்தோஷம். தமிழ் மக்களோட கலாச்சாரம் தொடர்பான அறியாமை என்று கடந்த காலங்கள்ல யுத்தத்தோடு தொடர்படுத்தி பல சிங்கள திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. குறிப்பா இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி சிங்கள சினிமாக்கள் வந்து மிக மோசமான சினிமாக்கள் வந்து கொண்டிருக்குதுன்றது தெரியும் எனக்கு. ஆனால் அது தனிய சிங்கள சினிமாவில் மட்டும் வரல. அதே மாதிரி அபத்தமான சினிமா முயற்சிகள் வந்து தமிழ்லையும் நடந்து கொண்டிருக்குது. அதான் நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் சிங்கள நேஷனலிச சினிமாவும் வந்து கொண்டிருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் தமிழ் நேஷனலிசம் சினிமாவும் வந்து கொண்டிருக்குது. 2 முயற்சிகளுமே வந்து ஒரு இலங்கையில ஒரு சுமூகமான வாழ்வுக்கு வந்து எந்த வகையிலையும் உதவாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ரெண்டுமே அபத்தமான முன்னுதாரணங்களா தான் இருக்கு. யுத்தத்துல பின்னர் வடகிழக்குல முதலாளித்துவ முறை பேங்க்ஸ் அப்படின்னா கூடுதலா படையெடுத்திருக்கு வடக்கு கிழக்கு பக்கத்துல. இது எந்த வகையில தமிழ் சினிமாவை, இலங்கை தமிழ் சினிமா எந்த வகையில பாதிக்குது? இல்ல, அதான் நான் முதல் சொன்னதுதான் நான் நினைக்கிறேன். என்னடா இன்னும் சுமூக வாழ்க்கையே அங்க வரல. எல்லா விதத்திலையும் மக்களுடைய சுமூகமான வாழ்வுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் அங்க நடந்து கொண்டே இருக்குது. புதிய முயற்சிகளா இருக்கட்டும், இந்த முதலீடுகளா இருக்கட்டும், புதிய கலாச்சார மாற்றங்களா இருக்கட்டும், இது எதுவுமே ஒரு ஆரோக்கியமான வகையில நடக்க இல்லை. அப்ப இந்த நிலையை இவ்வளவு மோசமா இருக்கிற சூழலுக்குள்ள குறிப்பா ஒரு இராணுவமயப்படுத்தி, வடக்கு கிழக்கு ஒரு முழுக்களுமான ஒரு இராணுவமயப்படுத்தி, ஒரு யாருடைய கருத்துக்கும் ஒரு மதிப்பில்லாத, யாரும் தங்கண்ட ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் ஸ்பேஸே இல்லாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி கொண்டு போகக்குள்ள அதுக்குள்ள இருந்த ஒரு சுமூகமான வாழ்க்கையை நாங்க எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். புலம்பெயர் சினிமா சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? புலம்பெயர் தமிழ் சினிமா முயற்சிகள்லையும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்றால் புலம்பெயர் தமிழ் சினிமாக்குள்ளேயும் இந்த குறுந்தமிழ் தேசியவாத ஒரு கருத்தியல் இருக்குது. அந்த கருத்தியல் எந்த வகையிலையும் ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸோட ஒரு தமிழ் சினிமாவை உருவாக்க விடாத அளவுக்கு அது இயங்கி கொண்டிருக்குது. அல்லது உருவாகினா அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க விடாத மாதிரியும், சரியான ஒரு எப்படி இயங்கக்கூடாதோ அப்படி இயங்கினபடி அந்த வலையமைப்பு இருக்குது. நான் நினைக்கிறேன் அது இந்த வகையிலையும் ஆரோக்கியமானதா நான் பார்க்கல. நீங்க உருவாக்கின திரைப்படம் மீது அப்படி ஏதாவது சிக்கலை எதிர்நோக்கி இருக்கா? நான் நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன்டா, இப்ப என்ன 2வது ஷார்ட் ஃபிலிம் எடுங்களேன், அது ஷேடோஸ் சைலன்ஸ். அது உலகம் முழுக்க நிறைய திரைவிழாக்கள்ல கலந்து கொண்டது, நல்ல வரவேற்பை பெற்றது. எனக்கும் அது ஒரு அடுத்த படங்களை உருவாக்குறதுக்கான ஒரு சரியான வாய்ப்புகளை எல்லாத்தையும் திறந்து விட்ட ஒரு படமா நான் பார்க்குறேன். ஆனா அந்த படத்தை பார்த்ததுல 100% ஒரு வீதம், ஒரே ஒரு வீதம் தான் தமிழ் மக்கள் பார்த்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நிலை வந்ததுக்கான காரணங்கள் பல இருக்குது. உதாரணத்துக்கு இங்க திரைவிழாக்கள் நடக்குது, அந்த குறும்பட திரைவிழாக்கள் நடக்குது. அந்த திரைவிழாக்களுக்குள்ள நான் போய் இந்த படத்தை அங்க கொடுக்கக்கூடிய வகையில சூழல் இல்லை. அதை நான் குறிப்பா நான் அங்க படத்தை கொண்டு போக விரும்பல. ஏனென்றா அங்க இருக்கிற அவங்களோட கருத்தியல், அவங்களோட சூழல், அவங்க இந்த சினிமாவை கையாளுற விதம், இதெல்லாம் என்ன விலகி இருக்க பண்ணுது. இந்த நிலை இருக்கிறதுனால தமிழ் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் ஒரு திரையிடலை செய்யறதுன்ற சாத்தியம் எனக்கு இல்லாம போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்காக நான் என்னுடைய கருத்தும் என்னுடைய சினிமாவும் ஒரு மூலைக்கு தள்ளப்படுது.